பிரைஸ் தி லார்ட். நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய வருஷத்தில் உங்களை பார்க்கறதுல, உங்களோடு இருக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் சபையை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேசக்கூடிய செய்தி என்னவென்றால், வழக்கமாக எல்லா சபைகளிலும் எல்லா நேரமும் பேசக்கூடிய ஒரு செய்தி ஃபெய்த், விசுவாசம்தான். ஆனால் இந்த விசுவாசம், எல்லாருமே விசுவாசத்தை குறித்து தான் பேசுகிறோம். கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, அவர் செய்வார், அதை செய்வார். ஆனால் நடைமுறையில் சபையில் மக்களை பார்க்கும்போது விசுவாசத்தில் தோற்று போகிறது தான் 90% பார்க்குறோம். ஃபெய்த்தில் நிற்க முடியல. ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் வந்துடுச்சு, எல்லாம் விசுவாசிகள் தான். ஆனால் முடிவு பரிதாபமாக இருக்குது. நம்முடைய விசுவாசம் எங்கே? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுது: சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தார் அப்படின்னு பவுல் சொல்கிறார். சகல ஜாதிகளும், இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் எல்லாருமே விசுவாசத்துக்கு. எந்த விசுவாசத்திற்கு? அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசம். அவர் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தாருங்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தில் தேவன் சகலத்தையும் செய்து முடித்தார், சிலுவையில் செய்து முடித்தார். ஒவ்வொரு வாரம் பிரசங்கம் பண்ணுறோம், இந்த செய்தி கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் விசுவாசம் எல்லா இடத்துலையும் இல்லையேன்னு பவுல் எழுதுகிறார். நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே தோல்வியில் தான் இருக்குது. ஆனால் எல்லாம் ஜெபிக்கிறோம், விசுவாசம் இருக்கிறத மாதிரி நினைக்கிறோம். ஆனால் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியணும். அது எப்படி கீழ்ப்படுகிறது? கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. அப்படி சொன்ன அவருடைய என்ன வாக்குத்தத்தம் செய்தார் அத்தனை வார்த்தையும் அப்படி ஏற்றுக்கொண்டு குழந்தையை போல இருப்பது. யூதா எழுதின புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு. யூதா எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியம் என்று கண்டதுன்னு எழுதுகிறார். ஒரு சான்ஸ் தான் கொடுக்குறாரு நம்ம வாழ்க்கையில். விசுவாசத்தில் பிழைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான், ரோமரில் அது பார்க்குறோம், முதல் அதிகாரத்திலே பார்க்குறோம். நமக்கு ஒரே ஒரு சான்ஸ். அந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா சாதாரண வாழ்க்கை தான். ஸோ புதிய ஏற்பாட்டு விசுவாசி நம்ம இயேசு கிறிஸ்து பற்றி விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த விசுவாசமெல்லாம் மாம்ச பிரகாரமாக தான் இன்றைக்கி சபையில் இருக்குது. பேதுரு கூட தான் இருந்தான், ஆண்டவரோட கூட தான் இருந்தான். அவர் செய்கிற அற்புதங்களை பார்த்தான், மரித்தோர் எழுப்பினதை பார்த்தான், அவர் பிரசங்கத்தை கேட்டான், உபதேசங்களை கேட்டான். கடைசியில் என்னாச்சு? மறுதளித்து ஓடினான்னு பார்க்குறோம். அவனுடைய விசுவாசம் எங்கே? ஆண்டவர் விசுவாசத்தை அவர் அடிக்கடி அவர் கடிந்து கொள்வார். உங்கள் விசுவாசம் எங்கே? விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியை சீசைகளை பார்த்து பேசுவார். ஆனாலும் ஆண்டவர் மரித்த உடனே எல்லாம் ஓடிட்டாங்க. பேதுரு சபிக்க தொடங்கினான்ற வேதத்தில் பார்க்குறோம். அதே பேதுருவை தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சந்திக்கிறார். உயிரோடு எழுந்து 40 நாட்கள் தெளிவான திருஷ்டாந்தங்களால் தன்னை உயிரோடு இருக்கிறவர் காண்பித்து, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுப்போம், இன்னும் சில நாள் நீங்கள் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், அதனால் எருசலேம் விட்டு போகாமல் காத்திருங்கள் அப்படின்னார். ஸோ அந்த பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்தாவியை பெற்ற பின்பு தான் அவனுக்குள்ள ஒரு ஃபெய்த்து, பரிசுத்தாவின் விட்டுறார். அதனால தான் பரிசுத்தாவினுடைய வரங்கள், பரிசுத்த வரங்களில் ஒன்று விசுவாச வரம்.
ஸோ என்ன தான் ஆவியில் கொடுக்கணும், ஆவியிலேருந்து அந்த வரம் வெளிப்படணும். பரிசுத்தாவின் கொடுக்குற வரம். அதனால தான் பேதுரு சொல்கிறான், அந்த முடவனை எழுப்பின உடனே சொல்கிறான், அவரால் உண்டாகி விசுவாசத்தினால் அவனை எழுப்பினேங்கிறார். பொன்னும் வெள்ளி என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தை எழுந்து நடன்னா. ஸோ சப்பனியாக 40 ஆண்டுகள் சப்பனி இருந்த ஒரு மனிதனை ஒரு வார்த்தையின் மூலம், விசுவாச வார்த்தையின் மூலமாக, இயேசு கிறிஸ்து யார், அவர் கட்டளை என்ன, விசுவாசத்தினால். ஸோ தேவன் இயேசு பரிசுத்தால் என்ன, விசுவாச வரத்தினால் அவனை எழுப்பினான்னு பார்க்குறோம். நீங்கள் நினைக்கிறபடி மதுபானம் வெறிகொண்டவர்கள் அல்ல, எங்கள் சுய பக்தினாலோ சுய சக்தினாலோ இவனை எழும்ப பண்ணின கிடையாது. அவரால் உண்டாகிய விசுவாசமே இவனை எழுப்பினது அப்படிங்கிறான். ஸோ பரிசுத்தாவினர் பெற்ற பின்பு தான் அந்த வரங்கள், அவனுக்குள் ஊற்றப்பட்ட வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சது. ஸோ பரிசுத்தாவினோடு எவ்வளதோ நம்ம நெருங்குறோமோ, ஆவியில் நம்ம செயல்படுறோமோ, அப்போது வேதத்தை வாசிக்க வாசிக்க பரிசுத்தம் என்ன பண்ணுறாரா, வரங்களை வெளிப்படுத்துகிறார். வரங்கள் அந்த பரிசுத்த 9 வரங்களில் விசுவாச வரமும் செயல்பட ஆரம்பிக்கும் போது தான் பெரிய பெரிய அற்புதங்களும் நடக்குது. ஸோ பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் நான் பிழைத்திருப்பேன்கிறான். தெசலோனிக்கர் சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் நான் பிழைத்திருப்பேன் எழுதுகிறான். உங்கள் முகத்தை கண்டு விசுவாசத்தின் குறைவைகளை நிவர்த்தியாக்கும் பொருட்டு நான் வேண்டிக் கொள்ளுதேங்கிற, முகத்தை பார்த்து உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும் அப்படின்னு தெசலோனிக்கர் சபைக்கு எழுதுகிறான். ஸோ எப்படியாவது அவனுக்குள்ளே விசுவாசம் ஊற்றப்படணும் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறாரு. பேதுருக்கு சொல்கிறாரு, சாத்தான் உன்னைய சுளைகள் அடிப்பது போல் உன்னை அடிக்க கேட்டுக்கொண்டான், நானும் உன் விசுவாசம் விழிந்து போகாதபடிக்கு உனக்காக, உன் விசுவாசம் விழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன்கிறார். ஸோ ஃபெய்த் இருந்தால் ஜெயிச்சிடலாம். ஸோ தேவன் பரிசுத்த அந்த வரம் நமக்குள்ளே செயல்படும் பொழுது அற்புதங்கள் நடக்க தான் ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பல பேர்த்துல வியாதிக்கு ஜெபிக்கிறோம், அற்புதம் நடக்கலை. ஸோ ஆவியானவர் அந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை கட்டளிடுவார், அந்த நேரத்தில் சொல்லுவார், அந்த இடத்துல ஒரு விசுவாசம் பயங்கரமாக எழும்ப ஆரம்பிக்கும், அந்த நேரத்தில் ஒரு கை வைக்கும்போது அற்புதம் நடக்கும். ஸோ பிரியமானவர்களை, இந்த விசுவாசத்தில் வளர, ஆவியானவர் கொடுக்குற அந்த விசுவாசத்தில், ஆவியானவர் கொடுக்குற வெளிப்பாட்டில், ஆவியானவர் சத்தத்தை கேட்டு நடக்கிற விசுவாசத்தில் நீங்கள் செயல்படும் பொழுது இந்த பூமியில் நீங்கள் அற்புதங்களை அடையாளம் செய்கிற வல்லமில்ல மனிதராக மாறுவீர்கள். தேவன் இப்பேற்பட்ட விசுவாசம் உள்ள மக்களையே தேடுகிறார். ஸோ பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க, அவர்கள் அவிசுவாசத்தினால் கானானுக்குள் பிரவேசிக்க போயிட்டு அவர்கள்லாம் மாண்டு போனார்கள், அவிசுவாசம் மரித்து போனார்களாம். ஸோ அவிசுவாசம் ஒரு மரணத்தை கூட கொண்டு வரலாம். ஸோ பிரியமானவர்களை, நீங்கள் இயேசு கிறிஸ்து பற்றும் விசுவாசத்தில் வளருங்கள். ஸோ வேதம் மூலம் விசுவாசத்தை பேசணும்னா நாள் கணக்கில் பேசலாம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படை வருகிற அத்தனை புஸ்தகங்களும் விசுவாசத்தை குறித்து தான் பேசுது. விசுவாசத்தில் எல்லாம், விசுவாசத்தில் தேவனே விசுவாசம் உலகத்தை உண்டாக்குனார். தேவன் ஒரு உண்டு என்றும் தம்மை தேடலுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிகன்னு சொன்னார். அப்போது தேவன் ஒரு உண்டு என்று நம்பு அப்படிங்கிறாரு. அந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார். 30 ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்தார். அந்த இயேசு தான் நமக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிரோடு எழுந்தார். ஸோ அந்த தேவன் மாம்சமாக வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம், அந்த சுவிசேஷம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் நான் பிழைப்பேன் என்று பவுல் சொன்னது போல, நீங்களும் விசுவாசம் நிலைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். விசுவாசத்தை நிலைத்திருப்பதாக. ஆமேன்.